ஆறுங்கய்யா. ஆர் அப்படிங்கிற எழுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல எழுத்து. இது அதாவது BKR அப்படிங்கிறது 2ஆம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம். ஆனாலும் கூட ஆறுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்ப எழுத்தாகவும் வர்றது, நிறைவு எழுத்தாகவும் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க சேகர், ஸ்ரீதர்லாம் வருது பார்த்தீங்களா, நிறைவு பிரபாகர் பிரபாகர் அது மாதிரி 6 எழுத்துரும். இந்த 6 எழுத்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்க வியாபாரத்துறைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறுவனங்களுடைய பேர் ஆறில் ஸ்டார்ட் ஆச்சுனாக்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த ஆறுங்கிற எழுத்து சதா காலமும் வந்து நீங்கள் தூங்கவே தூங்காத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறுங்கிற எழுத்து தூங்காது. இந்த ஆறுங்கிற எழுத்து தூங்காததுனால இது எதுக்கு பொருத்தமாக இருக்குன்னா வியாபார நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆறில் ஸ்டார்ட் ஆகுறது அந்த மாதிரி ஆறில் நிறைவடைகிற பேர் உடையவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி வரும், தூக்கம் இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருந்ததுனாக்க வியாபாரத்துக்கு என்ன நல்லாயிருக்கும். ஆனால் மனித உடலுக்கு என்ன பண்ணும், அந்த ஓய்வை கொடுக்காததுனால உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாததுனால நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பட் வியாபாரத்துறையில் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதாவது முதல்ல 6 கடைசியில் அதுவும் பார்க்கணும். அதாவது 2 எழுத்துக்களுடைய பிரயோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க ஆரம்ப எழுத்தாகவும் வேலை செய்யும், நிறைவு எழுத்தாகவும் வேலை செய்யும். நடுவில் உள்ள எழுத்துக்களுக்கு வந்து பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்து ரெண்டையுமே கவனிக்கணும். இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேலை செய்யுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அனுபவத்தில் அதான் உண்மையாக இருக்குது. இந்த ஆறுங்கிற எழுத்துல உள்ளவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் வேலைக்கு போகவே வேண்டாம். அவங்க தனித்துவமாக வந்து ஒரு வியாபாரம் மனசில் தோன்றதை செஞ்சாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து தூக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தூக்கம் வரணும் அப்படின்னாக்க யோகாசனம் அதே மாதிரி பிரணயாமம் செஞ்சுக்கிறது நல்லது. இவங்களுக்கு வந்து இந்த பேரலிட்டிக் அட்டாக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேரலிட்டிக் அட்டாக்கு இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பிரணயாம யோகாசனம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்.